முரசில் அந்த கதாநாயகியை ஃபுல்லாவோட கனவுகளோட டான்ஸ் ஆடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா ஒரே சிரிப்பு அவருக்கு. செம்பை மாணவர்களை பேசப்பட்டு சொன்னால் அவர் மகிழ்ச்சி அடைவார். கேடி கந்தசாமியோடம் கலைத்துறை சம்மந்தமாக சினிமா துறையோடும் அவருடைய பேசணும்னா சிரிச்சிட்டே இருப்பார், ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. மகிழ்ச்சி பேரரசவர்களுக்கு நம்முடைய இந்திய கம்யூனிஸ்டுடைய மாவட்ட செயலாளர் தோழர் செங்குடன் அவர்கள். கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாபெரும் போராளிகள் தோழர் செம்பை மணவாளன், தோழர் கேடி கந்தசாமி ஆகியோரின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்திருக்கிற கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில பொதுச் செயலாளர் அன்பு தோழர் அறம் அவர்களே, தோழர் டிஎஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த சிறப்பான புகழஞ்சலி செலுத்த வருகின்றிருக்கிற மதிப்புமிகு தோழர் தாமுயசாக்கா மாநில துணைத் தலைவர் முத்துநிலவன் அவர்களே, இந்த நிகழ்வை தலைமையேற்று தனது கருத்துரையை மிக அழுத்தமாக பதிவு செய்துட்டு சென்றிருக்கிற கவிஞர் அண்டனூர் சுரா அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பாளர் சோலட்சி அவர்களே, மற்றும் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற இலக்கிய பேராளர்களே, கள போராளிகளே, அனைவருக்கும் வணக்கம். சிறந்த உரைவீச்சு எனக்கு பின்னால் தோழர்கள் பேச இருக்கிறார்கள். எனவே சுருக்கித்தான் எனது பதிவை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். பிச்சை என்கிற தோழர் செம்பை மணவாளன் என்று ஆனார். தமிழகத்தின் தண்ணீரில்லா தலைவர் தோழர் RNK அன்போடு வாங்க செம்பை என்பார். இவரும் உரிமையோடு என்ன RNK நலமா என்பார். அந்த அளவுக்கு இவர் மீது அவர் வைத்திருந்த அந்த தோழமை, தோழர் என்கிற சொல்லுக்கு இலக்கணமாக இருந்தவர் தோழர் செம்பை மணவாளன். RNK என்று சொல்லுகிற போது மூன்றெழுத்து, செம்பை என்கிற அந்த மூன்றெழுத்தும் அவர்கள் இருவருக்கும் ஒரு உயிரான ஒரு பிணைப்பை தந்ததை நான் நேரில் கண்டிருக்கிறேன் பல நிகழ்வுகளில். அவருடைய வாழ்வின் தொடக்கம் சொன்னார்கள் தோழர்கள், கொத்தனார் வீட்டின் சுவர்களை எழுப்புகிற ஒரு கட்டிட கலைஞர். அந்த வீட்டின் சுவரை எழுப்பிய அந்த செம்பை மணவாளன் நாட்டில் தீண்டாமை சுவர் இருக்கிறதே என்று தீப்பிழம்பால் பாடியவர் செம்பை மணவாளன். அவர் என்னை அலுவலகத்தில் சந்திக்கிற போதெல்லாம் என்னுடைய செயல்பாட்டை கவனித்து இது சரியல்ல, இது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உரிமையோடு சொன்னவர் தோழர் செம்பை. அவர் அணிகிற ஆடை அலுவலகத்துக்கு வருகிற போது பலர் பார்த்திருப்பீர்கள், திட்டு திட்டாக அழுக்கு இருக்கும் ஆடையில். ஆனால் அவருடைய தும்பைப்பூ போன்ற அந்த உள்ளம் வேறு யாருக்கும் அந்த மாதிரி பொருந்தாது. அப்படி அழுக்கு ஏறாத அந்த அன்பு தோழர் மனதில் பட்டதை அப்படியே பேசுகிற ஒரு தோழர். எனவே செம்பையை பற்றி நினைவுறுகிற போது தோழர் கேடி கந்தசாமி, அவரை அன்போடு நம்ம தோழர்கள் எல்லாம் கேடிகே என்பார்கள். வாங்க கேடிகே என்பார்கள். கேடிகே என்றால் மாபெரும் ஏஐடிசி தலைவர் பாரத்லா இந்திரா காந்தியோடு வகுப்பு தோழனாக லண்டனில் பயின்றவர் தோழர் கேடிகே தங்கமணி.
கேடிகே என்று எல்லாம் அழைக்கிற போது அவருக்கு ஒரு பெரிய பலாயிரம் சக்திகள் அவருக்கு ஊற்றெடுக்கிற மாதிரி அவருடைய தோற்றம் கேடி கந்தசாமி. எனவே அவரும் இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தில் ஆற்றியிருக்கிற பணி என்பது மகத்தானது. தோழர் சுரா சொன்னதை போல இந்த மாவட்டத்தில் அந்த கலை இலக்கிய பெருமன்றத்தின் வேர்கள், அது சில வேர்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் மகத்தான வேர்களாக இருந்து பயணித்தவர்கள். நான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம் தேசத்தின் வரலாற்றில் ஒரு நெருக்கடியான தருணம் இது. தமிழ்நாட்டு அரசியல் பரிணாமத்திலும் சற்று சிக்கலான தருணமும் கூட. தமிழகத்தை பின்னுக்கு இழுக்கும் சக்திகளுடைய வலிமை பல வடிவங்களில் உலா வருகிறது. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடு என்கிற அந்த வரியை நீக்கிவிட்டு தலைக்கணமும் அதில் சிறந்த ஆரியம் எம் நாடு என்று சொல்லாம விட்டிருக்கிறான். இந்த பண்பாட்டு அரசியலில் ஏற்பட்டிருக்கிற இந்த பேர் ஆபத்தை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கமும் தான் இந்த ஜனங்களிடத்தில் அவர்களை விழிப்புணர்வடைய செய்ய தேவையான யுக்திகளை இந்த படத்திறப்பு நிகழ்வில் நாம் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே தேர்தல் அரசியல் அது ஒரு உரம், அது சில கட்சிகள் பார்த்துக் கொள்ளும். தேர்தல் அரசியலை, இயக்க அரசியல் அதுவும் தமிழகத்தில் அது பெரியார் தொடங்கி பல்வேறு அமைப்புகள் தமிழகத்தில் வளம் வந்ததனால்தான் இன்னும் RSS அந்த மதவாத அந்த சக்திகளுடைய கொட்டத்தை அடக்க முடிந்திருக்கிறது. எனவே பண்பாட்டு அரசியலில் கலை இலக்கிய பெருமன்றமும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கமும் இணைந்தே பயணிக்க வேண்டிய ஒரு தருணத்தை இந்த நேரம் நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையில் தோழர் செம்பை மணவாளன் என்கிற போது இந்த அரங்கத்தில் தோழர் பாலு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாவட்ட செயலாளர் தொலைபேசியில் தகவல் சொன்னது உண்டு, சொல்லாமல் வலைதளத்தில் வாட்ஸ்அப்பில் பார்த்து வந்தவர்களும் இங்கே நிறைய உண்டு. ஏன்னா அவர் ஆற்றிய பணி அந்த அளவுக்கு எல்லோரையும் செம்பை ஈர்த்திருக்கிறார். அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகளை அவர் எந்த அளவுக்கு பண்பாட்டோடு ஒழுக்கத்தோடு கல்வி திறனோடு வளர்த்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக தோழர் முருகானந்தம் முனைவர். செம்பைக்கு அவருடைய அப்பா வச்ச பேரு பிச்சை. பிச்சை செம்பை மணவாளனானார். ஆனால் செம்பை மணவாளன் தன்னுடைய மகனுக்கு வைத்த பெயர் முருகானந்தம். மாபெரும் ஒரு தலைவருடைய பெயர். எனவே இந்த நாளில் செம்பை மணவாளன் விட்டு சென்ற அந்த இலக்கிய பணியை கலை இலக்கிய பெருமன்றம் வலிமையோடு எடுத்து செல்ல வேண்டும். தோழர் கேடி கந்தசாமியினுடைய அந்த அர்ப்பணிப்போடு இளைஞர்கள் இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தில் ஈர்த்து எல்லா முயற்சிகளையும் எடுத்து இந்த மாவட்டத்தில் ஒரு நல்ல பண்பாட்டை வளர்த்தெடுப்பதற்கு இந்த நாளில் சபதம் ஏற்போம். நன்றி.